ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 31/10/2025 சக்கர் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் குப்தமான ஆன்மீக மீட்பு படை, குப்தம்னா மறைமுகமாக இருக்கிறவங்க, இல்லை நம்மளை பார்த்தா மிலிட்ரி சோல்ஜர்ஸ் மாதிரி ஸ்தூலமாக பார்த்தா தெரியாது, அதனால தான் ஸ்தூலமான ஸ்பிரிச்சுவல் ஆர்மி அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களுடைய வேலை என்ன? முழு உலகத்தையுமே விடுவிக்கணும். ஏன்னா முழு உலகமும் இந்த விஷக்கடல், விகார கடலில் மூழ்கின படகாக இருக்குது. ஸோ இந்த மூழ்கின படகை அந்த கரைக்கு, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அதுதான் நம்மளுடைய மிஷன். கேள்வி: முழு கல்பத்திலும் இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்தை சங்கமயுகத்தில் மட்டும் பாபா திறக்கிறார். அது என்ன பல்கலைக்கழகம்? ராஜ்யத்தை பலனா அடையக்கூடிய படிப்பிற்கான இறைத்தந்தையுடைய பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி சங்கமயுகத்தில் திறக்கிறார் இல்லையா? ராஜ்ய பாக்கியத்தை அடையக்கூட படிப்பை சொல்லிக் கொடுக்குற யூனிவர்சிட்டி திறக்கிறார். முழு கல்பத்திலும் இப்படி ஒரு பல்கலைக்கழகம் கிடையாது. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து தான் நீங்கள் இரட்டை கிரீடதாரி, ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆகுறீங்க. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க கிட்ட பாபா கேட்குறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு மதுபனில் கேட்குறார். ஏன்னா அங்கே உங்களுக்கு நினைவை தவிர வேறு எந்த தொழிலும் கிடையாது, முற்றார் உறவினர்களும் அங்கே கிடையாது ஞாபகம் வர்றதுக்கு. அப்போ ஆத்மானு வந்து பாபாவை நினைக்க வேண்டியது தானே. எல்லையற்ற தந்தையை சந்திக்கிறதுக்கு வரோன்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ தந்தையை சந்திக்க போகிறேன்னு சொன்னது யார்? ஆத்மா தானே. அப்போ ஆத்மானு உணர்ந்து என்னை நினைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஆத்மா தான் சரீரத்தின் மூலமாக எல்லாத்தையும் சொல்லுது. பரலௌகிக தந்தை இந்த பிரம்மாவுடைய உடம்பை கடனாக எடுத்திருக்கிறார். எதுக்கு? அவர் மூலமாக புரிய வைக்கிறதுக்காக. முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறை தான் எல்லையற்ற தந்தையே வந்து குழந்தைங்களுக்கு, ஆத்மாக்களுக்கு பாடம் எடுக்கிற அற்புதம் நடக்குது. அந்த பாடத்துடைய சாரமே என்னது? உங்களை ஆத்மான்னு வந்து பாபாவை மட்டும் நினைவு பண்ணுங்கன்றது தான். அதன் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கை படகு கரை சேரும். ஏன்னா எல்லாருடைய படகும் விஷக்கடலில், துக்கக்கடலில் மூழ்கி இருக்குது. யார் எந்த அளவுக்கு பாபா நினைவில் இருக்கிற முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு படகு கரை சேர்ந்துடும். ஓ படகோட்டியே, என்னுடைய படகை கரை சேருங்க அப்படின்னு பக்தியில் பாடுறாங்கல்ல. ஆனால் பாபா வழி சொல்கிறது தான் அவருடைய வேலை. நீங்கள் தான் முயற்சி பண்ணி அந்த கரைக்கு போகணும் இல்லை? நீந்த கற்றுக் கொடுக்குறார். கற்றுக்கொண்ட பிறகு நீங்களாக நீந்தி போக வேண்டியது தான். அங்கே லௌகீகத்துலேயும் அப்படி தானே, நீந்த கற்றுக் கொடுப்பாங்க. கரையிலேருந்து கற்றுக் கொடுப்பாங்க, நடுக்கடலில் போய் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கரையில் கற்றுக்கிறவங்க அப்படியே போக வேண்டியது தான். அதேமாரி தான் பாபா சங்கமயுகத்தில் கற்றுக் கொடுக்குறார். ஸோ அந்த நீச்சல் உலகாயுத விஷயம், இந்த நீச்சல் ஆன்மீக விஷயம். இப்போ ஆத்மா அழுக்கு நிறைஞ்ச புதைகுழியில் சிக்கிட்டு இருக்குது, சேத்துல சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதோடைய நினைவாக ஹிரண்யனுடைய கதை கூட இருக்குதான். தண்ணின்னு நினச்சிட்டு போய் அழுக்கான சேத்துல போய் மாட்டிக்கிறானோ. அந்த மாதிரி தான் கலியுகத்தில் மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்ற மாதிரி மின்னுறதெல்லாம் பார்த்து புத்தி போய் மாட்டிக்குது. சில சமயம் கப்பல் படகெல்லாம் கூட சுழலில் மாட்டிக்குது இல்லையா? பிறகு அதை போய் விடுவிப்பாங்க. ஸோ அவங்க ஸ்தூலமான போர் வீரர்கள், மீட்பு படையினர். நீங்கள் ஆன்மீக மீட்பு படையினர். எல்லோரும் மாயைன்ற சேத்துல அதிகமாக மாட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
இது மாயையுடைய சுழல். இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுறதுன்னு தான் பாபா புரிய வைக்கிறார். ஸோ அந்த ஸ்தூலமான சேத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு மனிதர்களுடைய உதவி தேவை. இங்கே சிக்கிக்கிட்டு இருக்கிறது ஆத்மா. ஸோ இதிலிருந்து எப்படி விடுபடுறதுன்ற வழியை பரமாத்மா தான் கொடுக்க முடியும். பிறகு அந்த வழியை நாம் மற்றவங்களுக்கும் சொல்கிறோம். நாம் விடுவிச்சுட்டு மற்றவங்களுக்கும் வழி சொல்லி அவங்களும் விடுவிச்சிக்க சொல்கிறோம். ஸோ உங்களுடைய படகு இந்த விஷக்கடல்லேருந்து எப்படி பார்க்கடலுக்கு போகுது அப்படிங்கிற வழியை முதல்ல உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க, பிறகு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். சத்தியுகத்தை தான் பார்க்கடல், சுகம் நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மற்றபடி நாம் இருக்கக்கூடிய இந்த கலியுகமோ துக்கம் நிறைந்த கடல் தான் சொல்ல முடியும். ராவணன் தான் துக்கம் நிறைந்த கடலில் நம்மளை முழுக வச்சிட்டான். பாபா சுகம் நிறைந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி ராவணனை வதம் செய்யணும். ஸோ எல்லோரையும் விடுவிக்கக்கூடிய ஆன்மீக வீரர்கள் நீங்கள் இது உண்மையிலே தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடுறது நாம தான் இல்லையா? தாய்நாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே சொல்லலாம். ஒட்டுமொத்த உலகமும் ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ ராவணனை அழித்து விடுதலை பண்ணுறோம். நீங்கள் ஸ்ரீமத் மூலமாக எல்லோருக்கும் வழி சொல்கிறீங்க. 2 தந்தைகள் இருக்கிறாங்க. ஒன்று எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தை, அது எல்லோருக்கும் தெரியும். இன்னொன்று எல்லையற்ற தந்தை, எல்லோருக்கும் பொதுவானவர், ஒரே ஒருவர் அப்படிங்கிறத எல்லோருக்கும் புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதேமாதிரி நம்ம புரிய வைக்கவும் செய்கிறோம். ஏன்னா என்னதான் ஆளுக்கு தனித்தனியாக லௌகீக தந்தை இருந்தால் கூட எல்லோருமே பரலௌகீக தந்தையை நினைக்க தானே செய்கிறாங்க. ஆனாலும் அவரை பற்றி எதுவுமே தெரியாதுன்றது தான் உண்மை. பாபா ஒன்றும் உங்களை நிந்தனை பண்ணலை, பாரு உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நிந்தனை பண்ணலை. நாடகத்துடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். அப்படி தான் மாயா மாற்றிடுச்சு. இந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் 5 விகாரங்கள்ன்ற புதகுழியில் மாட்டி அசுர வம்சத்தினராக மாறிடுறாங்க, இல்லை அசுர வம்சத்தினராக இருக்கிறாங்க. ஸோ எந்த விகாரத்துக்கு போனாலும் நமக்குள்ளே அசுரகுணம் தான் வெளிப்படும். விகாரங்களே அசுரகுணம் தான், இது இல்லாமல் இன்னும் நிறைய அசுரகுணங்கள் வெளிப்படும். ஸோ அதனால தான் விகாரத்துலேருந்து விலகியே இருக்கணும், தூய்மையாக இருக்கணும்னு பாபா சொல்கிறார். தெய்வீக வம்சத்தினர்களை அசுர வம்சத்தினர்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஏன்னா தெய்வீக வம்சத்தினர், அதாவது தேவதைகள் சம்பூர்ண நிர்வீகாரிகளாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே வணங்கப்படுறதே தூய்மைக்காக தான் அந்த மரியாதை. சன்னியாசிகளை கூட எதுக்கு வணங்குறாங்க? வீடு வாசலை விட்டுட்டு போய் தூய்மையாக இருக்கிறதுனால வணங்குறாங்க. ஆனால் சன்னியாசிக்கும் தேவதைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. தேவதைகளுடைய ஜென்மம் யோக பலத்தின் மூலமாக நடக்குது. ஆனால் சன்னியாசிகள் விகாரத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க. தேவதைகளுக்கு உண்மையிலே விகாரம்னா என்னன்னே தெரியாது. அப்போ யார் உண்மையிலே பரிசுத்தமானவர்கள்? ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியறது கிடையாது. ஈஸ்வரனுடைய விளையாட்டே தனிப்பட்டது. அவருடைய முடிவை யாரும் காண முடியாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஈஸ்வரன்னு சொன்னாலோ அல்லது பகவான்னு சொன்னாலோ அதில் அன்பு கிடையாது இல்லையா? அது ஒரு உயர்ந்தவராக காட்டுறோம், அவ்வளோதான். ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் கதைகள்லாம் இருக்கும். ஆனால் என்னுடைய அப்பான்னும்பொழுது தான் அன்பு இருக்கும். எல்லாத்தையும் விட ரொம்ப நல்ல வார்த்தை இந்த அப்பான்றது. மனிதர்கள் எல்லையற்ற தந்தையை தெரிஞ்சிக்காததுனால தான் அனாதை மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, பகவான் என்ன சொல்கிறாருன்னு பத்திரிக்கையில் கூட வந்ததான். பாபா யாரையும் நிந்தனை பண்ணலை, புரிய வைக்கிறார். ஏன்னா பாபாவுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா? இவர்கிட்ட அசுர குணம் இருக்குது, அதனால்தான் தனக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு கலியுகவாசிகளை பற்றி பாபா சொல்கிறார். ஆனால் இங்கே சங்கமயுகத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாலே சண்டை போடுறதுக்கான அவசியமே கிடையாது. வெளியில் இருக்கிறவங்க கௌரவர்கள், அவங்க அசுர வம்சத்தினர். ஆனால் நம்ம தெய்வீக வம்சத்தை சார்ந்தவர்கள். நமக்குள்ள அசுர குணமே இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஜீவன் முக்தியை கொடுக்க முடியாது, அதற்கான ராஜயோக கல்வியும் கொடுக்க முடியாது, சாத்தியமே கிடையாது.
ஸோ கடவுள் தான் கொடுக்க முடியும் இல்லையா? விடுபட்டு இருக்கிறவர் தான் மற்றவர்களை விடுபட வைக்க முடியும். ஏற்கனவே அவனே விகாரத்தில் சிக்கிட்டு இருக்கும்போது அவன் எப்படி மற்றவனை விடுவிக்க முடியும்? ஸோ இந்த நேரத்தில் தந்தை தான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். தேக அபிமானத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆத்ம அபிமானியாக இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தேக அபிமானத்தில் தான் நீங்கள் வீழ்ச்சி அடைஞ்சு வந்தீங்க. தேக அபிமானத்துலேருந்து விடுபட்ட ஆத்ம உணர்வில் இருக்கிறதே எழுச்சி அடைவதற்கு, மீண்டும் ஏறும் கலையில் செல்வதற்கு. அதை புரிஞ்சுக்கணும். பாபா ஒரே ஒரு முறை தான் வந்து உங்களை ஆத்ம அபிமானியாக மாற்றுறார். ஸோ அதனால் சொர்க்கத்தில் வந்து தேகத்தின் சம்மந்தமே இருக்காது, அண்ணன் தங்கச்சி கணவன் மனைவி இப்படிலாம் இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா உறவும் இருக்கும். ஆனால் நான் ஆத்மா, பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தை அப்படிங்கிற ஞானம் அங்கே இருக்காது. ஏன்னா இந்த ஞானம் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிது, பிறகு மறைஞ்சிடும். ஸோ இப்போ தான் நம்ம ஆத்மானு வந்து பாபாவை நினைத்து பிராப்தியை அடையிறோம். பாபாவின் வழிகாட்டுதல் படி இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் பாபா வராரே. அவர் வருவதன் நோக்கமே இது மட்டும்தான். இந்த மாதிரி படிப்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது. இரட்டை கிரீடமுள்ள ராஜாக்கள் சத்தியுகத்தில் தான் இருப்பாங்க. அவர்களை உருவாக்கின படிப்பு இது. அதுக்கு பிறகு துவாபரகத்திலேருந்து ஒற்றை கிரீடமுள்ள ராஜாக்கள் இருப்பாங்க. இப்போ அந்த ராஜ்யமும் கிடையாது. பிரஜைகள் மீது பிரஜைகளே ராஜ்யம் பண்ணுறது தான் நடக்குது. இப்போ சொர்க்கத்தின் ராஜ்யம் இரட்டை கிரீட ராஜாவாக ஆகிறதுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க. அதற்கான ஞானத்தை கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு பேர் தான் இறைத்தந்தையின் பல்கலைக்கழகம்னு சொல்லப்படுது, காட்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி. ஸோ இதில் உங்களுடைய பேரும் இருக்குது இல்லையா? பிரம்மகுமாரின்றது உங்களுடைய பேர் தானே. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் கூட நிறைய கீதா பாடசாலைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் யார் அங்கே கற்பிக்கிறாங்க? மனிதர்கள் கற்பிக்கிறாங்க. அந்த கீதையை சொன்னது ஸ்ரீ கிருஷ்ண பகவான்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? கிருஷ்ணர் அவரே இந்த கீதா ஞானத்தை படிக்கிறதுக்காக பாடசாலைக்கு போகிறார். இப்போ பிரம்மகுமாரி சென்டருக்கு இளவரசியாக இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கூலுக்கு போவாங்க? சொர்க்கத்தில் சொல்கிறார். ஆனால் அப்படி ஆகிறதுக்கு நாம் எந்த ஸ்கூலுக்கு வரும்? அப்போ இது அதை விட உயர்ந்த ஸ்கூல் இல்லையா? அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சொர்க்கத்தின் ஸ்கூலு. பட் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறதே இப்போ இந்த ஸ்கூலுக்கு வர்றதுனால தான். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அதனால் நம்மளுடைய ஸ்கூலும் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனாலும் மிக உயர்ந்த பல்கலைக்கழகம். அதேமாரி சொர்க்கத்தின் மொழியும் தனியாக இருக்கும். மற்றபடி கீதை ஒன்றும் சமஸ்கிருதத்தில் பாபா சொல்லலை இல்லையா? இப்போ இருக்கிற மொழியில் தான் சொல்கிறார், ஹிந்தியில் சொல்கிறார். இப்போ இந்த கலியுகத்தில் நிறைய மொழிகள் இருக்குது. யார் யார் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மொழிகள் இருக்குது. மற்றபடி சமஸ்கிருத மொழி வந்து எந்த ராஜாவுடைய மொழியும் கிடையாதுன்ற ஒரு ரகசியத்தை பாபா சொல்கிறார். அதனால் பாபாவும் சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்கறது கிடையாது இல்லையா? ஏன்னா இந்த ஞானம் புரிஞ்சு ஃபாலோ பண்ணணும். புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கெல்லாம் பாபா டைமை வீணாக்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரிந்த மொழியிலே பாபா சொல்கிறார். பாபா சத்தியுகத்துக்காக ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறார். ஸோ சிலர் அதாவது ஹிந்தி படித்து தான் முரளி படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் சேவை செய்கிறதுக்கு ஹிந்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்டர்நெட் மூலமாக சேவை செய்கிறோன்னா இந்தியா ஃபுல்லாக பேசுகிறதுக்கு ஹிந்தியில் பேசலாம், அதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று பாபாவே பேசுகிற அதே, ஏன்னா டிரான்ஸ்லேஷனில் சில சமயம் தப்பாகும் இல்லையா? ஸோ அதுக்காக ஹிந்தி கற்றுக்கலாம். மற்றபடி ஹிந்தி கற்றுக்கிட்டால் தான் இது புரியுன்றதெல்லாம் கிடையாது. காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடையுங்கள்னு பாபா சொல்கிறார். சத்தியம் பண்ண வைக்கிறார், காமத்தில் விழமாட்டேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி இங்கே யார் வந்தாலும், பிரம்மகுமாரி சென்டருக்கு யார் வந்தாலும் முதல்ல அவங்கக்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறோம்.
காமத்தில் விழமாட்டேன், பிரம்மச்சரிய விரதம் இருப்பேன் அப்படின்ட்டு. எப்போ நீங்கள் காமத்தின் மீது வெற்றி அடைகிறீங்களோ அப்போ தான் உலகத்தை வென்றவர்களாக ஆக முடியும். ஏன்னா இதுதான் மிக முக்கியமான விகாரம். சொர்க்கத்தில் இரட்டை கிரீடதாரி மகாராஜாவாக இருந்த நீங்கள் பிச்சைக்காரனாக உங்களை மாற்றின விகாரம் இந்த காமம். அதனால் இதை வெல்லணும். துவாபர யுகத்திலிருந்து இந்த இம்சையில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க. இதன் மூலமாக தான் விகார மார்க்கமே ஸ்டார்ட் ஆச்சு. தேவதைகள் எப்படி விகார மார்க்கத்துக்கு போனாங்க அப்படின்ட்டு கோயில் இருக்குது, இல்லை நிறைய கோயில்கள் அப்படி இருக்கும். அங்கே ரொம்ப அசிங்கமான சித்திரங்கள் இருக்கும். ஆனால் எப்போ அவங்க விகாரத்தில் போனாங்கன்ற டேட்டெல்லாம் அதில் இல்லை. அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சொர்க்கத்திலே காமத்தில் ஈடுபடுவாங்க அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சொர்க்கம் முடிந்து துவாபரகமாக ஆன பிறகு தான் அவங்க காமத்தில் விழுறாங்க. ஸோ காமச்சிதையில் உட்கார்றதுனால தான் அவங்க கருப்பாயிடுறாங்க அப்படிங்கிறது இதில் நிரூபணமாகுது. ஆனாலும் பேரு உருவம் எல்லாமே மாறிடுது இல்லையா? தேவதையாக இருக்கும்பொழுது அந்த தப்பு பண்ணலை. அவங்க காமச்சிதையில் உட்காந்து இரும்பு யுகத்தினராக மாறிடுறாங்க. ஸோ அங்கே தான் அது இட்டாந்து விடும். இப்போ கலியுகத்தின் இறுதியில் எங்கே பார்த்தாலும் கலத்தொடர்பு இந்த நேரத்துக்கு எடுத்தாந்து விட்டு இருக்குது. அது இப்போ பஞ்ச தத்துவமும் தமோ பிரதானமாக இருக்குது. அதனால தான் உடம்பு கூட தமோ பிரதானமாக தான் கிடைக்குது. ஊறப்பட்ட நோய் இருக்குது, பலகீனமாக இருக்குது, காமத்தை தூண்டுற மாதிரி இருக்குது. காரணம் பஞ்ச தத்துவமே அப்படி இருக்குது. ஸோ பாருங்கள், குழந்தைங்க பிறக்கும்போதே எப்படியெல்லாம் விதவிதமான நோயோடு பிறக்கிறாங்க. ஆனால் அங்கே முற்றிலும் அழகான சரீரம் கிடைக்கும் சொர்க்கத்தில். இப்போ ஆத்மாக்கள் தமோ பிரதானமாக இருக்கிறனால அதுக்கு கிடைக்கிற சரீரமும் தமோ பிரதானமாக தான் கிடைக்கிது. மனிதர்கள் கடவுளை ஈஸ்வரா பிரபு அப்படின்னு பல பேரில் நினைவு செய்கிறாங்க. ஆனாலும் கடவுளை பற்றி பாவம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆத்மா தன்னுடைய அப்பாவை நினைக்குது. ஏ பாபா வந்து அமைதி கொடுங்க அப்படின்னு நினைவு செய்யுது. இங்கே கர்மேந்திரியங்கள் மூலமாக நடித்து தான் ஆகணும் போது இங்கே எப்படி அமைதி கிடைக்க முடியும்? அதுவும் நாளுக்கு நாள் அனைத்தையும் இழக்குது. செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே. உழைத்தால் தான் சாப்பிடவே முடியுன்ற நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. அப்புறம் எப்படி அமைதி இருக்கும்? எப்போ லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சோ அப்போ தான் உலகம் முழுவதும் அமைதி இருந்தது. ஆனால் கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி மனிதர்களால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? 5000 வருஷம் முன்னாடியே அமைதி இருந்தது பாரதத்தில்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? லட்சக்கணக்கான வருடத்துக்கு முன்னாடி தான் லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம்ன்றாங்க. அதுலேயுமே சண்டை நடந்ததாக தான் வேதத்தில் காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன அவங்களுக்கு புரியும்? எப்போ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்ததோ அப்போ ஒரே ராஜ்யம்தான் இருந்தது, ஒரே தர்மம் தான் இருந்தது. வேறு எந்த கண்டத்திலுமே இப்படி ஒரே தர்மம் ஏற்படணும், ஒரே ராஜ்யம் ஏற்படணும்னு சொல்கிறதே கிடையாது. சூப்பரில் இங்கே தானே ராமராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. வேறு எந்த நாட்டிலையாவது அப்படி சொல்கிறாங்களா? இங்கே தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் அப்படி இருந்தது. நாம் இப்போ ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய ஆத்மாவும் தெரிஞ்சிருக்குது. ஸோ சொர்க்கத்தில் நாம் முழு உலகத்துக்கும் எஜமானர்களாக இருப்போம். பாபா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. உலக ராஜ்யத்தையே கொடுக்குறாரு. அதை நம்மக்கிட்டேருந்து யாராலையும் அபகரிக்க முடியாது. ஸோ முழு உலகத்துக்கு எஜமானராகிறோம். உலகம் அப்படின்னா இந்த ஸ்தூல உலகம் மட்டும்தான். சூக்ஷ்மவதனம், மூலவதனம்லாம் கிடையாது. ஏன்னா சிருஷ்டி சக்கரம் இங்கே தான் சுற்றுது, யுகங்கள் இங்கே தான் மாறுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் படைப்பவர் தந்தைக்கிட்ட தான், அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. மற்றபடி இல்லாத படைப்புகளை திடீர்னு உருவாக்கலை அவர். பாபா வர்றது சங்கம யுகத்தில் பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறதுக்காக வரார். எங்கேருந்து வர்றார்? தூர தேசம், பரந்தாமத்திலேருந்து வரார். அவ்வளோ தூரத்துலேருந்து வரார். புது உலகமே நமக்காக தான் உருவாகுது. உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்றாங்க இல்லையா? உலகம் பிறக்க போகிறதும் எனக்காகவே.
பாபா இப்போ நம்முடைய ஆத்மாக்களை அலங்கரிக்கிறார். ஆத்மா அலங்கரிக்கப்பட்டுட்டாலே சரீரமும் அலங்கரிக்கப்பட்டதாக சொர்க்கத்தில் கிடைக்கும். ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா சரீரமும் சதோபிரதானமாக சொர்க்கத்தில் கிடைக்கும். சதோபிரதான பஞ்ச தத்துவத்தின் மூலமாக சரீரம் அங்கே உருவாகும். ஸோ அதுக்கு தான் இப்போவே பஞ்ச தத்துவத்தையும் சதோபிரதானமாக ஆக்கிறதுக்கு நாம் யோக சக்தியை மனசசவின் மூலமாக உருவாக்குறோம். வைப்ரேஷனை உருவாக்கி வாயுமண்டலத்தை உருவாக்குறோம். பாருங்கள், இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சரீரம் சதோபிரதானமானதாக இருக்குது இல்லையா? அதனால தான் அவங்க இயற்கையான அழகோடு இருக்கிறாங்க. எந்த மேக்கப்பும் அவங்க போடுறது கிடையாது. தர்மத்தில் தான் சக்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது. எங்கேருந்து கிடைக்கும் சக்தி இல்லையா? ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தில் தான் சக்தி இருக்குது. அந்த சக்தியை இப்போ பாபா கிட்டேருந்து நம்ம அடையிறோம். இந்த தேவதைகள் தான் முழு உலகத்துக்கும் எஜமானர்களாக ஆகிறாங்க. வேறு யாரும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எஜமானராக ஆகவே முடியாது. அதுவும் அரை கல்பம் ஆட்சி செய்கிறோம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சக்தி கிடைக்கிது யோசிச்சு பாருங்கள். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சிவபாபா ஸ்தாபனை பண்ணுறார் பிரம்மா மூலமாக. ஆனால் உலகத்தினர் யாருக்கும் இந்த விஷயம் தெரியல. பாபா சொல்கிறாரு, நான் முதல்ல பிராமண குலத்தை தான் ஸ்தாபனை பண்ணுறேன், பிறகு அவங்கள சூரிய வம்ச ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வரேன். யார் இந்த ஞானத்தை நல்ல முறையில் படிக்கிறாங்களோ தாரணை பண்ணுறாங்களோ அவங்க தான் மதிப்போடு தேர்ச்சி பெற்று சூரிய வம்சத்துக்கு வராங்க. இங்கே எல்லாமே ஞானத்தின் விஷயம்தான். அவங்க இல்லை ஞானத்தின் மூலமாக மாயை வெல்றோம். அவங்க ஞானத்துக்கு பதிலாக ஸ்தூல அம்பு ஆயுதத்தை காட்டிடுறாங்க. அதனால் அம்பு ஏறுறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைக்கு கூட துப்பாக்கி சுடுறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நம்மளுடையது யோக அன்பு, ஞான அம்பு. என் ஒருவனை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும்னு பாபா சொல்கிறார். மற்றபடி இதில் மற்றவங்களுக்கு இம்சை துக்கம் கொடுக்குற விஷயம்லாம் கிடையாது. உங்களுடைய படிப்பு குப்தமானது. நீங்கள் ஆன்மீக மீட்பு படையினர். ஆன்மீக வீரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ஆன்மீக வீரர்கள்ன்றதுனால தான் இந்து தெய்வங்கள் கையிலெல்லாம் நிறைய ஆயுதங்களை காட்டியிருக்கிறாங்க. வீரர்னா ஆயுதம் காட்டுவாங்க இல்லையா? அதனால். ஆனால் அது ஞான ஆயுதம். நீங்கள் குப்தமான ஆன்மீக மீட்பு படையினர். முழு உலகத்தையும் மீட்கிறீங்க. எல்லாருடைய படகும் இப்போ விஷக்கடலில் மூழ்கி கிடக்குது. மற்றபடி தங்க இலங்கைன்னெலாம் ஒன்றும் கிடையாது ராமாயணத்தில் சொன்ன மாதிரி. அதேமாரி தங்க துவாரகை கடலுக்குள்ளே போயிடுச்சு, அது திரும்ப வரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்களே, அப்படிலாம் கிடையாது. துவாரகையில் இவங்களுடைய ராஜ்யம் இருந்தது, லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. அது எப்போ? சத்தியுகத்தில் இருந்தது. சத்தியுக ராஜாக்களுடைய ட்ரெஸ்ஸு திரேத்தாயுக ராஜாக்களுடைய ட்ரெஸ்ஸும் முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா 1250 வருடம் வித்தியாசம் இருக்குது. இல்லை நம்ம இந்த ஜென்ரேஷனில் நம்ம பார்க்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரெஸ்ஸுக்கும் இப்போதைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த டிசைன் எல்லாமே மாறி போயிடுச்சு. அப்போ 1000 வருடத்தில் எவ்வளோ மாறி இருக்கும் இல்லையா? அதுவும் ராஜாவுடைய ட்ரெஸ்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றார். சத்தியுக சூரிய வம்ச ராஜாவுக்கும் திரேதாயுக சந்திரவம்ச ராஜாவுக்கும் ட்ரெஸ்ஸு முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும். விதவிதமான ஆடைகள் இருக்கும், விதவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராஜாவுடைய பழக்க வழக்கமும் தனித்தனியாக இருக்கும். சத்தியுகத்துடைய பேர் சொன்ன உடனே மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கணும். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமான இடம் அது இல்லை. இப்போவே இந்த ஏஐயில் நிறைய பேர் 80s மொபைல் வருவதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை அப்படின்னு சும்மா கார்ட்டூன் படம் போடுறாங்க. அது நிறைய பேர் பார்த்துட்டு ஐயோ அந்த வாழ்க்கைக்கு மனம் இயங்குது, அதுதான் சொர்க்கம் அப்படிலாம் போடுறாங்க. அப்போ ஒரிஜினல் சொர்க்கத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த நேரம் நம்முடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதை யோசித்து பார்க்கணும். சொர்க்கத்தை பேரடைஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால்
வார்த்தையெல்லாம் சொன்னாலும் மனிதர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. முக்கியமானது இந்த தில்வாலா கோயில், நம்மளுடைய துல்லியமான நினைவு சின்னம். அது எப்பவுமே நினைவு சின்னம் சின்னதாக தான் இருக்கும் இல்லையா? பாருங்கள், தில்வாலா கோயிலில் சிவபாபாவும் இருக்கிறாரு, ஆதிதேவ பிரம்மாவும் இருக்கிறாரு, மேலே வைகுண்டம் சொர்க்கத்தையும் சீலிங்கில் காட்டியே இருக்கிறாங்க. ஸோ சிவபாபா இருக்கிறாருனாலே கண்டிப்பாக அவருடைய ரதமும் இருக்கும் தானே. ஆனால் இது யாருக்குமே தெரியல இல்லையா? அந்த ரதத்தில் தான் அவர் உட்காந்துட்ருக்கிறாருன்னு தெரியல. இந்த பிரம்மபாபா சிவபாபாவுடைய ரதம். மகாவீரர் தான் ராஜ்யத்தை பலனாக அடையிறார். அப்போ இங்கே மகாவீரர்ன்றது பிரம்மபாபா, அவருக்கு தான் ராஜ்யம் கிடைக்கிது. ஸோ அந்த கோயிலே மகாவீர் கோயில் தான், தில்வாலா கோயில். ஆத்மாவுக்குள்ளே எப்படி சக்தி வருது அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி வருது? அடிக்கடி உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்ட பாபாவை நினைவு பண்ண ஆத்மாக்குள்ளே சக்தி நிரம்புன்றார். இதில் தான் இருக்குது இல்லையா? நான் ஆத்மான்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆத்மாவாகிய நான் முதல்ல சதோ பிரதானமாக இருந்தபோது தூய்மையாக இருந்தேன். சாந்தி தாமம் சுகதாமத்தில் கண்டிப்பாக தூய்மையானவர்கள் தானே இருப்பாங்க. ஸோ அப்போ நான் தூய்மையாக தானே இருந்திருப்பேன். ஸோ இப்போ தான் இதெல்லாம் நம்ம புத்தியில் யோசிக்கவே செய்கிறோம். ஆனால் எவ்வளோ ஈஸியான விஷயம். பாரதம் சத்யுகத்தில் தூய்மையாக இருந்தது. அங்கே அசுத்த ஆத்மாக்களே இருக்க மாட்டாங்க. பரந்தாமத்திலையும் அசுத்த ஆத்மாக்கள் இருக்காது, சொர்க்கத்துலேயும் இருக்காது. ஆனால் இங்கே எல்லோரும் அழுக்கான ஆத்மாக்களாக இருக்கிறாங்க கலியுகத்தில். அப்புறம் எப்படி அவங்க பரந்தாமத்துக்கு போக முடியும்? கண்டிப்பாக தூய்மையான பிறகு தான் போக முடியும். உலகம் நெருப்பு பற்றி எரிந்த பிறகு அனைத்து ஆத்மாக்களும் சென்றுவிடும். அப்போ அந்த தண்டனையில் தூய்மையாகுது. மற்றபடி சரீரம் இங்கேயே அழிஞ்சிடும். ஸோ அதற்கான அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. உலக அழிவுக்கான அடையாளம், அதற்கான பண்டிகைகள் எல்லாமே இருக்குது. ஹோலியோடைய அர்த்தத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ ஹோலின்றதே பழைய உலகத்தையே எரிக்கிறது தான். முழு உலகமும் இதில் ஸ்வாகா ஆகிடும். இது ஞான யஜ்யம். ஆனால் மனிதர்கள் ஞானன்ற வார்த்தையை விட்டுட்டு வெறும் ருத்ர யஜ்யம்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இது ருத்ர ஞான யஜ்யம். உண்மையான பிராமணர்கள் நீங்கள் தானே. பிராமணர்கள் மூலமாக தானே யாகம் உருவாக்கப்படும். ருத்ர ஞான யாகத்தை உண்மையான பிராமணர்களாகிய நீங்கள் தான் உருவாக்குறீங்க. நீங்கள் தான் பாலனை பண்ணுறீங்க. நீங்கள் எல்லோருமே பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள் இல்லையா? பிரம்மா மூலமாக தான் மனித உலகமே படைக்கப்படுது. அதனால தான் பிரம்மாவை கிரேட் கிராண்ட் ஃபாதர், ஆதாம், ஆதி தகப்பன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய வம்சம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு இனத்துக்குமே வம்சத்தை உருவாக்குறாங்க. உண்மையிலே மூலவதனத்தில் கூட விதிமுறைப்படி ஆத்மாக்களின் வம்சம் இருக்குது, அங்கேயே இருக்குது இல்லையா? இந்தந்த தர்மம் அந்தந்த தர்மத்தில் தான் போய் ஆத்மாக்கள் போய் உட்காரும், அந்தந்த தர்மத்தின் கிளையில். ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா. அதற்கு அடுத்தபடியாக பிரம்மா, விஷ்ணு, சங்கர், அவங்க சூக்ஷ்மவாதனவாசிகள். அதுக்கு அடுத்தது ஸ்தூல உலகத்தில் லக்ஷ்மி நாராயணன், இவங்கெல்லாம் மனித வம்சத்தினர். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக மீட்பு படையினராகி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சரியான வழியை சொல்லணும். முழு உலகத்தையும் விஷக்கடலிருந்து காப்பாற்றணும். அதுக்கு பாபாவுக்கு முழுமையான உதவியாளர் ஆகணும். ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தானும் தூய்மையாகி பிறரையும் தூய்மையாக்கணும். ஸோ தூய்மையாகி ஆத்மாவை தெய்வீக குணங்கள்னால் அலங்கரிக்கணும். ஆத்மாவை, உடம்பு கிடையாது. ஆத்மா தூய்மையாகிறதன் மூலம் தானாகவே சரீரம் அலங்கரிக்கப்பட்டதாக சொர்க்கத்தில் கிடைக்கும். சரீரமும் அழகாக இருக்கும், அங்கே அலங்காரமும் கிடைக்கும். அதாவது நிறைய நகைகள் இதெல்லாம் இருக்கும். நேற்றும் அதை பற்றி சொன்னார்ல, இங்கே சாதாரணமாக இருக்கணும், அங்கே உங்களுக்கு அளவற்ற நகைகள் கிடைக்கும். தேக உணர்வை அழிக்கிறதன் மூலமாக தான் அங்கே போகவே முடியும்.
ஸோ அப்போ இங்கே நீங்கள் நகை விலை உயர்ந்த ஆடை போட்டிங்கன்னா தேக உணர்வு வந்துடும் அப்படின்னு சொன்னார். வரதானம்: தூரமாக விலகி இருப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஆதரவை அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர் ஆகுங்கள். ஸோ இதுக்கு விளக்கம், இது ரொம்ப பவர்ஃபுல்லான வரதானமும் கூட. வெற்றியாளர் ஆகுங்க அப்படின்ற வரதானத்தை பிராப்தியாக அடைந்த ஆத்மா ஒருபோதும் யார்கிட்டேருந்தும் விலகி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஆதரவில் இருக்கிற ஆத்மா நான்ற அனுபவத்தில் இருப்பாங்க. இல்லை, மனிதர்களை நம்பி இருக்கும்பொழுது தான் பதற்றம் இதெல்லாம் வரும். பாபாவுடைய ஆதரவில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவம் ஆகும். அதனால் எப்போவுமே இவங்க விட்டுட்டாங்களே, இதுக்கப்புறம் என்னுடைய நிலைமை என்ன ஆகும், அந்த மாதிரி எண்ணமே வராது. ஸோ அதனால தான் அவிக்த முரளியில் கூட பாபா சொல்லியிருப்பார், எவ்வளோ பிரச்சனைகளை பிரம்ம பாபா எதிர்கொண்டார். எப்போவாச்சோ அந்த சோர்வு, குழப்பம் இதெல்லாம் அவருடைய முகத்தில் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். காரணம் என்னென்னா, பாபாவுடைய துணையில் இருக்கிறன்ற அந்த அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நான் ஆதரவற்று இருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன்ற அனுபவமே அவங்க மனசுலேயோ எண்ணத்துலேயோ கூட வராதுன்றார். அதனால் அலட்சியமாக இருக்கிறதோ அல்லது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் இதெல்லாம் இருக்காது. ஸோ எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எந்த காரியத்திலும் மனிதர்கள்கிட்டேருந்து விலக மாட்டாங்க ஸ்தூலமாக. ஆனால் சூக்ஷ்மமாக புத்தியிலிருந்து விலகி இருப்பாங்க எப்போவுமே. அதுதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வோடு இருக்குது. காரியம் செய்வாங்க, காரியத்தில் புத்தி ஒட்டாமல் விலகி இருக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க, ஆனால் இந்த பிரச்சனையில் ஒட்டாமல் புத்தி விலகி பாபாவோடவே இருக்கும். சேவை செய்வாங்க, அந்த சேவையிலிருந்தும் புத்தி விலகியே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்க வெற்றி அடைய முடியும். ஸ்லோகன்: ஒரு பாபாவுடைய தொடர்பில் இருங்க, அந்த தந்தையை உங்களுடைய துணைவனாக ஆக்கிக்கொள்ளுங்கள். இல்லை, தந்தைக்கு துணையாக இருங்கள், தந்தையை உங்களுடைய துணைவனாக ஆக்கிக்கொள்ளுங்கள். அவ்யக்த இஷாரா: உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் யோகத்தின் சக்தியை பயன்படுத்துங்க. தெய்வீக புத்தின்ற விமானத்தின் மூலம் எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த ஸ்திதியில் நிலைச்சிருங்க. இல்லை, கோயில் கோபுரத்தின் உச்சி சொல்லுங்களா, கோபுரத்தின் உச்சியில் வச்சாலும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி வரும். ஏன்னா அதுதான் மிக உயர்ந்த நிலை. அந்த நிலையை எப்படி அடைய முடியும்? தெய்வீக புத்தின்ற விமானத்தின் மூலம் அங்கே போயிடுங்க. மனநிலை மிக உயர்ந்ததாக அனைத்துலேருந்தும் விடுபட்ட ஃபரிஸ்தா நிலையில் இருக்கிறது. அப்படி அவ்விக்த வதனவாசி ஃபரிஸ்தா ஆகி உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் சுபபாவனை, சிரேஷ்ட விருப்பம், இதை மட்டும் வைங்க. இந்த சகயோக அலைகளை உலகம் முழுவதும் பரப்ப செய்யுங்க, எல்லா ஆத்மாக்களுக்கும் பரவ செய்யுங்க. ஸோ இப்படி யோக சக்தியை நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா துக்கமான அசாந்தியான ஆத்மாக்களுக்கும் அமைதியும் சக்தியும் நிரம்பும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.